திரு உள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாக்கை பறைசாற்ற என்னையே தருகின்றேன். உன் திரு உள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாழ்வை பறைசாற்ற என்னையே தருகின்றேன். நான் இங்கு பிறக்க முன்னே என் தாய் என்னை தரிக்க முன்னே, நான் இங்கு பிறக்க முன்னே என் தாய் என்னை தரிக்க முன்னே, என்னை நீ தெரிந்தெடுத்தாய். இன்று என்னையே தருகின்றேன். உன் திரு உள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாழ்வை பறைசாற்ற என்னையே தருகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறு தேவைகளோடு ஆண்டவரிடம் ஓடி வந்திருக்கின்றோம். நிச்சயமாக ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஓடி வந்திருக்கின்ற எங்களுடைய தேவைகளை ஆண்டவர் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய தேவைகளை அவர் நிறைவு செய்வார் என்ற எண்ணப்பாடோடு எண்ண கருத்தோடு நம்பிக்கையோடு நாம் இந்த பலியை இறைவனுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுக்கவும், இறைவனுடைய திட்டம் இவருடைய சித்தம் எதுவோ அதை நாங்கள் எப்போதும் மனதில் நிறுத்தி எங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்த வாழ்வாக மாற்றி அமைக்க இந்த திருப்பலியின் வழியாக வரம் வேண்டி இப்பலியை ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளே தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜோசபின் ரீசா என்பவர்களை கொண்டாடுவோம். இவரை இறைவனர் ஆசீர்வதிக்கவும், இவருக்கு தேவையான உடல் சுகத்தை கொடுக்கும்படியாகவும் இவருடைய குடும்பத்துக்காக வேண்டியும் மன்றாடி செவிப்போம். மறுமுறை நாளே தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற ஜேசுராயா மரிஸ்லா என்ற குடும்பத்துக்காக கொண்டாடுவோம். இவ்வளவு காலம் இறைவன் செய்து வந்த எல்லா வகையான நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு இனிவரும் காலங்களையும் ஆண்டவுடைய இரக்கமும் பாதுகாப்பும் அருள் நிறைவாக கிடைக்கும்படியாக மன்றாடி செவிப்போம். வேண்டுதல் பலியாக வின்சன் அனுரா என்பவருக்கு உடல்நலம் கிடைக்கவும், தனுஷ்டா என்பவருக்கு விசா கிடைக்கவும் மற்றும் தந்தை பரதன் என்பவருக்கு உடல்நலம் கிடைக்கவும் இன்றைய நாளை அனுவசரியிலே அவர் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். ஆன் என்பவருக்கு உடல்நலம் கிடைக்கவும், திருமணத்தில் நீங்கவும், விசா கிடைக்கவும், ஜெமி சமந்தா குடும்பம் நிறைவாக ஆஸ்வதிக்கப்படவும், வருண் என்பவர் உள்நாட்டு பயணம் செய்வரவும், அனிதா ரன் என்பவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், கமிலா ஜோஹசீலனும் என்பவருடைய குடும்பத்தின் ஒற்றுமைக்காகவும், ஆதித் வின்சன் ரொஹான், அலெக்ஸ் மகரிஸ் ஜோஹசீலன், அருண் ஜேம்ஸ் ரொஹான் என்பவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கும்படியாக கேட்டு நிற்கின்றார்கள். ஆகவே இவருடைய கருத்துக்களோடு எங்களுடைய கருத்துக்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நன்றி பலியாக ஒரு குடும்பம் மாதா வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். ஜெயந்தன் குடும்பமும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். மற்றும் ஒருவருக்கு சத்திர சிகிச்சை நல்ல முறையில் இடம்பெற்றமைக்காக நன்றி கூறுகின்றார். இன்னும் ஒருவருக்கும் உடல்நலம் கிடைத்தமைக்காக நன்றி கூறுகின்றார்கள். ஆகவே இவர்களோடு சேர்ந்து இறைவனும் எங்களுடைய வாழ்விலே செய்து வருகின்ற எல்லா வகையான நன்மைகளுக்கும் நன்றி கூறி மன்றாடி செபிப்போம். இறந்து போன லில்லி நேசம், வில்சன் ரோஸ்மேரி, மோகனதாஸ் சோமாலை, ஜசிந்தா லூச்சம்மா, யோகராசா, மில்டன் சசிகுமார், தேவசகாயம், துவானி அலெக்ஸ், விக்டர் ஜசிந்தா, சந்தியா பிளை, சூச மரியதாசன், ஜோசி பாலேந்திரன், பிலோமினா பாலேந்திரன், மேரி ஹெலன், ஜேசி திருஞானம், ஜான் குயின்டஸ், இளையதம்பி ரட்னம், ஜோசப் ஜேம்ஸ், பிலோமினா ஜேம்ஸ்,
சபரிமுத்து சந்தியா பிள்ளை ஆரோக்கியம், அந்தோனி பிள்ளை ஸ்டனிஸ்லோஸ் மற்றும் ஜாருமினியாத ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது மனித பிளவினத்தாலே கட்டிக்கொண்ட குறை குற்றங்களை மன்னித்து வானகரசில் இடமளிக்கும்படியாக இந்த பலியிலே இறந்து மன்றாடி செவிப்போம். எனவே அன்பானவர்களே, இந்த பலியை நாங்கள் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாயிருக்கிற எங்களுடைய குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் ஏற்று ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கனியான தூய மரியாளையும் வானதூதர் புதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூயாவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர் தழுவோமாக. உம்மோடும் தூயாவியானவரோடும் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 தொடங்கி 20 முடிய. அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராய் இருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு எடுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைந்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்று இருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா எனும் பெயருடைய சீடரொருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ நடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தரை எனும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் எனும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். அனனியா எனும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கின்றேன்.
உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதுக்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாள்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவை இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. உலகெங்கும் சென்று அடைப்புக்கெல்லாம் காட்டுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சிமை உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6, 52 தொடக்கம் 59 முடிய வசனங்கள். அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தன் தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்,
மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்னில் நிலைத்திருக்கின்றான். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்பவனும் என்னால் வாழ்வார் என்று நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். அவரில் இணைந்திருக்கும் பொழுதுதான் நாங்கள் பலன் கொடுக்கின்றவர்களாக மாற முடியும். இன்றைய பதிலுரை பாடலிலே உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று பாடினோம். ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருப்பது என்பது பரமதந்தை நமக்கு தந்த மாபெரும் கொடையாகும். இந்த மாபெரும் கொடையிலே இறைவனுடைய இணைப்பும், இறைவனுடைய அரவணைப்பும், இறைவனுடைய அன்பும், இறைவனுடைய இரக்கமும் நாளாந்தம் எங்களுடைய வாழ்விலே நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதை நாங்கள் நாளாந்தம் அனுபவிக்கின்றோம், ஆனால் உணர்ந்து கொள்வதில்லை. இன்றைய முதல் வாசகத்திலே சவுல் என்கின்ற பவுல் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், இந்த புதிய நெறியை பின்பற்றுகிறவர்களை முற்றுமுழுதுமாக சிறைப்பிடித்து அழிக்க வேண்டும் என்ற எண்ண கருத்தோடு தலைமை சங்கத்துடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர் ஜெருசலேமுக்கு செல்லுகின்றார். அவ்வாறு செல்லுகின்றவர் முனைப்போடு செல்லுகின்றார், வைராக்கியத்தோடு செல்கின்றார். ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்ற துடிப்போடு அவர் செல்லுகின்றார். ஆனால் நிகழ்ந்தது என்ன? அந்த ஜெருசலேமிலே 12 வாயில்கள் இருக்கின்றன. அந்த 12 வாயில்களில் ஒன்று தமஸ்கு வாயில். அதை நெருங்குகின்ற பொழுது ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொள்ளுகின்றார். அவரை எந்த உத்வேகத்தோடு வந்தாரோ அந்த வேகத்திலிருந்து அவருடைய பயணத்தை தடை செய்கின்றார். ஒரு அடியாகவே அவர் கீழே விழுகின்றார். அவ்வாறு விழுகின்ற பொழுது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்கின்ற பொழுது, பார்வையற்று கிடந்த அந்த சவுல் கேட்கின்றார், ஆண்டவரே நீர் யார்? நீ கொல்லும் கிறிஸ்தவர்கள்தான் நான் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருப்பவனுக்கு
வாழ்வு எப்போதும் கிறிஸ்துவால் நிர்ணயிக்கப்படுகின்றது. அவருடைய உடன் இருப்பு எப்போதும் இருந்து கொண்டு இருப்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகின்றது. நான் முன்னே சொன்னது போல இறைவனுடைய திட்டத்திற்கு, இறைவனுடைய விருப்பத்திற்கு நாங்கள் முழுவதுமாக கையளிக்கின்ற பொழுது இவருடைய அரவணைப்பு, அன்பு, பரிவு, இரக்கம் அனைத்து நமக்கு கிடைக்கின்றன. ஆகவே இந்த சவுல் அப்போதுதான் உணர்கின்றார். பார்வையற்று கிடந்த சவுலை அவருடைய அந்த பார்வையற்ற அந்த செயல் என்பது இறைவனை தியானிக்கவும், இறைவன் யார் என்று கண்டுணரவும், தான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அவர் கொடுக்கப்பட்ட நாட்கள் 3 நாட்கள். 3 நாட்களும் அவர் பார்வையற்றிருக்கின்றார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் பார்வை தடைப்பட்டிருக்கின்றது. இந்த உலக பார்வை அவரிடமிருந்து தடைப்படுகின்றது. அவருடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன. ஆண்டவர் யார், கிறிஸ்து யார், இந்த இறைமக்கள் யார், நான் யார் என்று அவர் சிந்திக்கின்றார். அதே வேளை அவருடைய உள்மனதிலே ஒரு பயங்கரமான பயம், ஜெருசலேமை முற்றாக அழித்து விட வேண்டும் என்று தலைமை சங்கத்திடம் பெற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு நான் தவறிழைத்து விட்டேன் என்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு விதமான பயம். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்றோம், எலியா 400 போலி இறைவாக்கினரோடு வாதிட்டு பாவால் இறைவனுக்கு பலி செலுத்தும்படியாக ஆணை பிறப்பித்து அந்த பாவாலின் பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உண்மையான இறைவன் யார் என்பதை எண்பித்த பொழுது அந்த 400 இறைவாக்கினர்களும் கொல்லப்படுகின்றார்கள். அவ்வாறு அவர் கொல்லப்பட்ட பொழுது இந்த எலியா இறைவாக்கினர் என்ன செய்கின்றார்? ஓடி ஒளிந்து கொள்கின்றார். ஏனெனில் அந்த போலி இறைவாக்கினுடைய தலைவியாக இருந்த எலிசபா என்கின்ற அரசி தன்னை கொல்லப் போகின்றாள். ஆகவே ஆண்டவரிடம் முறையிடுகின்றார், ஆண்டவரே என்னை கொன்றுவிடும், ஏனெனில் இந்த அரசியினால் நான் இழிவான சாவுக்குள்ளாகப்படுவதை விட நான் கையால் உம்முடைய பணிக்காக வந்த நான் கையால் இறப்பதே மேலென்று முறையிடுகின்றார். அதே அச்ச உணர்வும் இந்த பவுலுக்கு ஏற்படுகின்றது. இருப்பினும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு அவர் அணிபணிகின்றார். அவருக்கு ஆண்டவர் அனனியா வாயிலாக அருள்பொழிவு செய்கின்றார். அவருடைய பார்வை திறக்கப்படுகின்றது. அவருடைய பணியை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். உடனே ஆண்டவருடைய திருமுழுக்கை பெற்று அவர் கிறிஸ்தவனாக மாறுவதையும், அதற்கு பிற்பாடு அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் இயேசுவை பற்றிய மறை உண்மைகளை வெளிப்படுத்துகின்றதையும், அதற்காக துன்பப்பட்டதையும் துயரப்படுகின்றதையும், ஏன் வாழ்வது நானல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று பெருமையாக பறைசாற்றி நின்ற ஒரு மாபெரும் தலைவனாக இந்த பவுலடிகளார் மாறுகின்றதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பல்வேறு சிந்தனைகளோடு, பல்வேறு தேவைகளோடு நாங்கள் எங்களை நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய உள்ளங்களிலே பலவிதமான எண்ணங்களும் பலவிதமான கருத்துக்களும் இருந்தாலும் அவை எல்லாம் நிறைவேறுகின்றதா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்லுவோம். காரணம், எங்களுடைய அந்த விசுவாச வாழ்வு நமக்கு தடைப்பட்டிருக்கின்றது இந்த உலக போக்கான காரியங்களினாலே. ஆகவே தான் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றதையும் நம்மில் செயலாற்றுகின்றதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளாத குருடராக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக ஆண்டவருடைய உணவை உண்டு அவருடைய இரத்தத்தை பருகின்றவர்களுக்கு நிலைவாழ்வு உண்டென்று நமக்கு சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருந்து பயணிக்கின்றார். நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், நோய்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களோடு பயணிக்கின்றார். அப்படியான இறைவன் ஏன் இந்த துன்பங்களையும் துயரங்களையும் இந்த நோய்களையெல்லாம் எங்களுக்கு தருகின்றார் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பலாம். நிச்சயமாக அவர் தருவதில்லை.
மாறாக நாமல் தான் அந்த சிலுவைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நடையுடைய பாவனைகளால், நம்முடைய சிந்தனை சொல் செயல்களால், நம்முடைய வாழ்க்கை முறைகளால் நாங்கள் இப்படியான சிலுவைகளை நாங்களே நமக்கு வருவித்து கொள்ளுகின்றோம். ஆனாலும் இறைவன், எங்களோடு இருக்கின்ற இறைவன் எங்களை கைவிடாமலே இருக்கின்றார். ஆகவே தான் இந்த துன்பங்கள் துயரங்கள் வழியாக நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அனுமதித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அழிய விடுவதில்லை. ஏனெனில் அவர் அன்பாயிருக்கின்றார். அன்பே கடவுள். ஏனெனில் அந்த அன்பான இறைவன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். உணர்ந்து கொள்வோம், எங்களை புரிந்து கொள்வோம், எங்களை நாங்கள் முழுமையாக அறிந்து இறைவனுடைய திட்டத்திற்கு எங்களை முற்று முழுவதுமாக கையளிப்போம். அதன் வழியாக இறைவனோடு இணைந்த வாழ்வை வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஈட்டிடுவாய் இறைவாம் பலியாய் மாற்றிடுவாய் தலைவாம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஈட்டிடுவாய் இறைவாம் பலியாய் மாற்றிடுவாய் தலைவாம். அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சி மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோ திருவடி வைத்தோ ஈட்டிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான ஈப்பலி எல்லாம் பல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனிற்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மீதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: உன்னதங்களில் ஓசான்னா. ஆண்டவர் பேரால் ஒருவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசான்னாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கூழியம் புரிய தகுந்தருளங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு நினைவு கூர்ந்தலும் எங்களுடைய திருத்தந்தை 14ஆவதிலேயோ எங்களார் ஜஸ்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை எல்லா திருநீராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இந்த நாளிலே இந்த மறை நிகழ்வின் நினைவு கூர்ந்து செபிக்கின்ற அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் நீர் பாதுகாத்து எங்கள் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எம் சபையின் பாதுகாவலியுமான ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள். இறைவன் எங்களை இடைவிடாமல் பாதுகாத்து பராமரித்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றார். அத்தகைய தந்தையிடம் எங்களுடைய எல்லோருடைய தேவைகளுக்காகவும் இன்றைய நாளிலே இந்த திருப்பலி எந்த கருத்துக்காக ஒப்புக்கொண்டோமோ எல்லோருடைய கருத்துக்களுக்காகவும் எங்களுடைய தேவைகளுக்காக நம்ம ஆண்டவர் இயேசு நமக்கு கற்று தந்தபடி பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையோடு நம்பிக்கையோடு எங்கள் எல்லோருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் போர் அனர்த்தங்களை நீக்கி அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லாவித துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், நோய்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் நாடுகள் அனைத்திற்கும் திருச்சபைக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் ஒன்றாய் கலந்து இதில் நமக்கு நித்திய வாழ்வு. இதோ இறைவனின் செம்மறி, எங்களுக்காக தன்னையே கையளித்த இறைமகன் கிறிஸ்து இவரே. நாங்கள் நிலையான வாழ்வை பொருட்டு எங்களுக்கு உணவாக பானமாக வருகின்றார். ஏனெனில் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். இவரே நிறத்திருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியலும் இந்த ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரம் இரத்தங்களை காத்து நித்திய வாழ்வதாக. நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா அவனென்றுமே வாழ்வான், அவனென்றுமே வாழ்வான். எனது உணவை உண்ணுமவரும் பசியை அறிந்திடா. எனது உணவை உண்ணுமவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகுமவர் தாகம் தெரிந்திடார். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா அவனென்றுமே வாழ்வான், அவனென்றுமே வாழ்வான். சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார், நம்மை மீட்பார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, தூய மர நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்லுனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய சென்று வருவோம். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.